தேவையான பொருட்கள். ரவை 1 கப் எடுத்திருக்கேன். இதில் பாதி அளவு சுகர் எடுத்திருக்கேன். நீங்கள் உங்கள் தேவைக்கு ஏற்ற மாதிரி எடுத்துக்கோங்க. குங்குமப்பூ பாலில் ஊற வச்சுருக்கேன். உப்பு 1 பிஞ்ச் எடுத்திருக்கேன். ஏலக்காய் 2, கிராம்பு 3, முந்திரி, உலர்ந்த திராட்சை, கலர் பவுடர், இது வெனிலா எசன்ஸ், நெய் எடுத்திருக்கேன். நம்ம தேங்காய் எண்ணெயும் கொஞ்சம் ஆட் பண்ணிக்குவோம். இது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. பாத்திரம் சூடானதும் ரவை ஆட் பண்ணிக்கோங்க. அடியில் பிடிக்காமல் இப்படி ட்ரை ரோஸ்ட் பண்ணிகிட்டே இருங்க. இப்போ ரவை ரெடி ஆகிடுச்சு. இதை நம்ம இறக்கிடலாம். இப்போ வாணலி வச்சு அது சூடானதும் நெய் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ முந்திரி ஆட் பண்ணிக்குவோம். முந்திரி ரெடி ஆகிடுச்சு. வேறு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். அடுத்து அந்த சூட்லேயே நம்ம ட்ரை கிரேப்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். ஓகே, இந்த அளவுக்கு வந்தால் போதும். நல்லா உப்பி வந்துருச்சு. இதையும் பிளேட்டுக்கு மாற்றிடுவோம். இப்போ பாத்திரத்தை அடுப்பில் வச்சுட்டு எண்ணெய் சூடானதும் 2 ஏலக்காய், தண்ணி 2 டம்ளர் ஆட் பண்ணுறோம். ஒரு பிஞ்ச் உப்பு, நம்ம எடுத்து வச்சுருக்க கலர் பவுடரை இப்போயே ஆட் பண்ணிக்கலாம். கலர் பவுடர் ஆட் பண்ணியிருக்கோம். அப்படி கொதித்து வரப்போ நம்ம 1 ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் இதில் ஆட் பண்ணிக்கிறோம். ரவை ஆட் பண்ணிக்கிறோம். கட்டிப்படாமல் இப்படி கலரி விட்டுட்டே இருங்க. அப்படி வச்சுடுங்க. இதை சிம்மில் வச்சு தான் செய்யணும். இப்போ மூடி எடுத்து இது மாதிரி எடுத்து கிண்டி விடுங்க. இப்போ நம்ம சுகர் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா கிளறி விடுங்க. அகைன் மூடி வச்சிடலாம். இப்போ நம்ம எடுத்து வச்சுருந்த வெனிலா எசன்ஸ் ஃபியூ ட்ராப்ஸ் விட்டுக்கலாம். அதுக்கப்புறமா குங்குமப்பூ நம்ம பாலில் கலந்து வச்சுருந்தோம் இல்லையா, அதையும் விட்டுடலாம். மிக்ஸ் பண்ணி விட்டுருவோம். இப்போ மேலே நம்ம அகைன் நெய் ஊற்றிக்கலாம். தேங்காய் எண்ணெய் கொஞ்சம் ஊற்றிக்கிறோம். திரும்ப இதை கிண்டி விடுவோம். எடுத்து வச்சுருந்த முந்திரி ட்ரை கிரேப்ஸையும் இதில் ஆட் பண்ணிடலாம். இப்போ நம்ம கேசரி ரெடி ஆயிடுச்சு. இது நம்ம சர்வ் பண்ணிடலாம். சுவையான கேசரி தயாராகிடுச்சு. இதை நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.